காலமும் நாட ஒண்ணாதே இயலுறும் வாழ்க்கை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் சத்தியபேதத்தில் 1058வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. கொம்பனையாளை புவிமுலை மங்கையை வம்பவள் கோதையை வானவர் நாடியை செம்பவள திரு மேனி சிறுமியை நம்பியன் உள்ளே நயந்து வைத்தேனே. கொம்பனை யாழை குவிமுலை மங்கையை வம்பவி கோதையை வானவர் நாடியை செம்பவள திருமேனி சிறுமியை நம்பி என்னுள்ளே நயந்து வைத்தேனே. பெரிய கொம்பனான்னு சொல்லுவோம். இந்த கொம்பனை அப்படின்றது நாண கொம்பாக உடையவளை, பூ கொம்பு போன்ற குவிமுலை உடையவளை, நல்ல தேன் சுரக்கும் மாலையை அமைந்த ஒரு மாலையை வானவர்கள் நாடி வருவார்கள், அதை போன்றவள். செம்பல சிவந்த பவளத்தை உடைய திருமேனி உடையவள். இந்த இடத்துல சிறுமி அப்படின்றார் திருமூலர். ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சிறுமியை நம்பி என்னுள்ளே நயந்து வைத்தேனே, என்னத்துள்ளே அவளை தெளிந்து வைத்திருக்கின்றேன் என்றாரு. அப்ப அவருடைய ஓமை திரிபுர சுந்தரிய வர்ணிக்கின்றாரு. யாரெல்லாம் விரும்புகின்றாருன்னு சொல்றாரு. அதோட இல்ல, ஒரு குழந்தைத்தனமான சிறுமி அப்படின்றவரு நம்பலாம், நமக்குள்ளே நாம் நம்மளவாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை இங்கே கொடுப்பதாகவே விரும்பி நினைக்கின்றேன். இந்த மாதிரி சிந்தனைகள் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா அது மௌனமாக தான் இருக்கணும். ஏன்னா அது இறைவனின் மொழி, தட்சிணாமூர்த்தியின் தத்துவம். அப்ப அமைதி வேறு, மௌனம் வேறு. போருக்கு பின் அமைதின்ற மாதிரி அமைதி மேலோட்டமானது, மௌனம் உள்ளிருந்து வருகின்றது. மௌனம் வார்த்தைகளற்ற ஒரு நிலை அல்ல, எண்ணங்களற்ற நிலை. மௌனத்தை நம் முன்னோர்கள் ஓம் என்ற பிரணவத்தின் மூலம் உணர்த்தியுள்ளார்கள். இந்த அவசர உலகத்துல பார்த்தோம்னா இயந்திர கதியில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வாய்க்கும் வயிற்றுக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு நிலைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கின்றோம். வாழ்க்கை வேகமா ஓடிக்கொண்டிருக்கின்றது. வாரம் ஒரு முறை தினசரி காலண்டர்ல 6 நாளைக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமையை பார்க்குறோம். நிம்மதி தேவை, அமைதி தேவை, மகிழ்ச்சி தேவை. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்ன்றீங்க? மௌனம் என்கின்ற ஒரு நிலையை அடையும் போதுதான் அங்கே கிடைக்கும் என்று ஆராய்ச்சிகள் கூறுவதாக உணர்கின்றேன். உடம்பு அசையாம இருக்கும்போது கட்டை போல இருந்தோம்னா அதுக்கு பேரு காஷ்ட மௌனம்னு பேரு. இங்க உடல் மட்டும்தான் பேசாம இருக்கின்றது. வாக் மௌனம், வாய் மூடி மௌனமா இருக்கும்போதுதான் இறைவன் நம்மோடு பேசுவான் என்பதை நிறைய நூல்களில் படித்ததை இங்கே நான் கோரிக்கிட்ட விரும்புகின்றேன். அப்போ மௌனம் செய்வதால, மௌன தவம் செய்வதால சுய பரிசோதனை கிடைக்கின்றது. புறக்கதைகள் மூடி அகக்கதவுகள் திறக்கின்றன. அப்ப அந்த நிலையில பேராசை நிறைய ஒரு நிம்மதியை தருகின்றது. சினம் பொறுமையாக மாறுகின்றது. கடும் பற்று ஈகையாக மாறுகின்றது. முறையற்ற பால் கவர்ச்சி கற்பாக மாறுகின்றது. வஞ்சம் மன்னிப்பாக மாறுகின்றது. இதுதான் வள்ளலார் தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு நிலாவை பார்த்து கேட்கிறார். அப்ப அவரும் ஒரு காலத்துல இயங்கி இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். வாழ்க்கையில விலகி நின்று அகத்தாய்வு செஞ்சாதான் நம்ம இதயத்தினுடைய ஓசையை கேட்க முடியும். மௌனமும் ஆன்மீகமும் நெருங்கிய நட்புறவு கொண்டதாகவே நான் உணர்கின்றேன். அப்ப ஆன்மீகத்துல ஒரு அடையாளம் தான் தியானம். அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி சிவம் திரிபுர சுந்தரி என்ற எண்ணம் நம் உடலில் மனதில் நிலத்தி விடுமையானால் மௌனம் அங்கே பூர்த்தியாகின்றது. அப்ப நான் என்றதை நாம் மறந்து சூன்யம் அகங்காரம் என்பதெல்லாம் உணர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் நாம் நம்மை தொலைக்கும் போது ஒரு பிரகாச வெளி தென்படுவதாகவும்
அது தெய்வீக ஞான ஒளியாகவும் அது நீனே இறைவன் என்கின்ற உணர்கின்ற ஒரு முறையாகவும் இருக்கும் என்று சொல்லி, தெய்வீகம் அல்லது ஆன்மா உடலில் இருக்கும் வரை உலகம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும். ஆனால் மூச்சை கவனித்து ஆயுளை நீட்டித்து நம் சிந்தையிலே அவளை நினைக்கும் போது அவள் நிலையை அடையலாம் என்று உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் அம்மா. விந்தியா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1058வது திருமந்திரம். கொம்பனை யாழை குவி மார்பு மங்கையை வம்பவிழ் கோதையை வானவர் நாடியை செம்பவள திருமேனி சிறுமியை நம்பி என் உள்ளே நயந்து வைத்தேனே. வம்பு என்பதன் பொருள் தேன், கோதை என்றால் மாலை, நயந்து என்பதனுடைய பொருள் விரும்பி. இந்த திருமந்திரத்தில் சிறுமி பெயர் கௌரி, 8 அல்லது 10 ஆண்டு பருவப்பெண். வானவர் நாடிய என்பதற்கு தேவ வாழ்வினை உடையாளை என்றும் கூறுவர். வானவர் நாடி தேவர்களால் விரும்பி பூசிக்கப்படுபவள். மந்திரத்தினுடைய பொருளை காண்போம். உயிர்களுக்கு கொழு கொம்பு போன்றவளை, குவிந்த மார்பு உடையவளை, தேன் சிந்தும் மலர்கள் நிறைந்த மாலை அணிந்தவளை, வானவர் தேடி அடையும் திரிபுரையை, செம்பவளம் போன்ற சிவந்த அழகிய திருமேனி உடைய இளம் பெண்ணை, இம்மைக்கும் மறுமைக்கும் இவளே துணை என்று நம்பி என் உள்ளத்துள்ளே விரும்பி இடம் கொள்ள செய்தேன் என்கிறார் திருமூலர். இதற்கு இணையான ஒரு பாடல் அபிராமி அந்தாதி 59வது பாடல். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றுன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு 5 மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராக நின்றாய். ஒப்பற்ற நீண்ட வில்லாகவும் 5 அம்புகளாகவும் முறையே கரும்பையும் மலர்களையும் தாங்கி நிற்பவளே என அழைக்கிறார் அபிராமி பட்டர். இட்சு என்ற வடசொல் இக்கு என வந்தது. கரும்பு என்பது அதன் பொருள். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றுன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். அவளது சரணாம் புயமல்லால் வேறு அடைக்கலம் இல்லை என்பது தெரிந்திருந்தும் அவளது வழிபாடாகிய அல்லது இடையறாத சிந்தனையாகிய தவநெறியில் மனதை பழக்க நினைத்தேன் இல்லை என மற்றவர்களை தன்மையை தம்மீது ஏற்றி கூறிக்கொள்கிறார் அபிராமி பட்டர். அறியார் எனினும் பஞ்சு 5 மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அம்மையினுடைய மகத்துவத்தை அபிராமி பட்டர் உணர்ந்து எழுதியுள்ளார். உலகியலில் பஞ்சை விட மென்மையான பாதங்களை உடைய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் தவறு செய்த பொழுதும் அடிக்க மாட்டார்கள் என்று பாடியுள்ளார். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா. சத்யநாராயண ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நேற்று ஞானமும் இன்பமும் நல்கு ஆழ்ங்கிற அர்த்தத்துல பாடலை பார்த்தோம் ஒரு வகையில. இன்னைக்கு மனத்திடை திரிபுரை அப்படின்னு எளிமையான விளக்கம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, உயிர்களுக்கு கொழுக்கொம்பானவள் சக்தி, குவிந்த கொங்கைகளை உடையவள் சக்தி, தேன் சிந்தும் மலர்களை தன் முடியில் அணிந்தவள் சக்தி, விண்ணவர் விரும்பும் விழுப்பொருள் ஆனவள் சக்தி, செம்பவளம் போன்ற நிறம் கொண்டவள் சக்தி. அத்தகைய சக்தியை நான் நம்பி மிகவும் விரும்பி என் உள்ளத்தில் குடியிருத்தினேன் அப்படின்னு ஒரு எளிமையான விளக்கம். இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொம்பனை யாழை குவிமுளை மங்கையை என்பது திரிபுரை நிலை. கொம்பனை யாழை குவிமுளை மங்கையை என்பது திரிபுரை நிலை. வானவர் நாடியை என்பது ராஜராஜேஸ்வரி நிலை. சிறுமி என்றது பாலை நிலை.
இங்கனம் இறைவியின் 3 நிலைகளையும் மொழிவது இந்த மந்திரம். அதான் திரிபுரைன்னு சொல்றது. குறிப்பு பார்த்தீங்கன்னா, கொம்பு அணையாள் பூங்கொம்பு போன்றவள், வம்பு அவிழ் கோதை வாசனையோடு மலர்கின்ற பூக்களையுடைய மாலையை அணிந்தவள், நாடி அப்படின்னா நாடப்பட்டவள், சிறுமி அப்படின்னா கண்ணி, நம்பினா தெளிந்து, நயந்துனா விரும்பி, இதனுள்ளும் அம்மைக்கு செம்மை நிறம் கூறப்பட்டமை அறியத்தக்கது. இதே அபிராமி அந்தாதியில மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அப்படின்னு பின்வந்த அடியவரும் கூறினார்னு முடிக்கிறாங்க. மொத்தத்துல இதனால் திரிபுரையது தியான சிறப்பு கூறப்பட்டது. இதனால் திரிபுரையது தியான சிறப்பு கூறப்பட்டதுன்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. எங்க தளத்தின் ப்ரொஃபஸர் நிலையம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு புத்துணர்ச்சியை தருபவர். நன்றிங்க ஐயா. நம்ம கீழே வந்து இந்த தமிழ் டீசன் அப்படின்ற ஒரு சொன்ன கருத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அண்டத்தில் பராசக்தி, இந்த பிண்டத்தில் மனோசக்தியாக எத்தனை சக்தி, காமாட்சி, பராசக்தி, மாரியம்மன், பாலாம்பிகை, எத்தனை எல்லா விதமான சக்தியையும் அப்படின்னு முடிச்சு, ஆன்மாவில் சலனமற்ற ஆசுவாசம் மௌனம்தான். தான் வடிவம் வெறும் மனதின் சலனமற்ற தன்மையை, அமைதி நான் இருக்கும் நிலையில் மௌனத்தில் நாம் இருக்காது அப்படின்னு சொன்னதை இங்க சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா வணக்கம். வணக்கம். 2 நாளா வர முடியல. என்னன்னா நம்ம கோவில் கட்டுற பணியில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். ஸோ தளம் போடுற வேலை நிறைய விளைஞ்சதுனால 2 நாளா அங்கேயே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. 2 நாளா வர முடியல. ஸோ தளம் போடும் பணி முற்று பெற்றது. அடுத்து ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சாச்சுன்னா ஒரு மாசத்துல ஸோ திறப்பு விழா எல்லாருக்கும் அறிவிப்போம். ஓகே, இன்னைக்கு பாடலுக்கு வரும். 1058 பாடல். இந்த பாடல் ராஜராஜேஸ்வரியினுடைய தன்மை, அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்றத பற்றியதான் இந்த பாடல் ஃபுல்லாவே சொல்றாரு. ஏன்னா இந்த சக்தி வேதத்துல நிறைய இறைவியை பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன ஒரு இறைவிக்கும் பெயர், அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு. சக்தி ஒருத்தி தான், இறைவி ஒருத்தி தான். பட் அவள் ஒவ்வொரு செயலை செய்யும் போது ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைப்பவளாக இருக்கிறாள். ஸோ அப்படி இன்னைக்கு பார்க்க போட பாடல் ராஜராஜேஸ்வரி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ற இன்னைக்கு பாடல். கொம்பனை ஆளை குவிமுளை மங்கையை அப்படிங்கிறாரு. ஸோ கொம்பனைன்றது போன பாடலுடைய இறுதியில முடிச்சிருப்பாரு இந்த இடத்துல. ஸோ கொம்புன்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல நம்மளுடைய சுழுமுனை நாடியை தான் குறிப்பிடும். இந்த இடத்துல அது ஞானத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு இந்த இடத்துல. ஸோ கொம்பனை ஆளை அப்படின்னா இந்த இடத்துல ஞானத்தை தாங்கி வளர்க்கின்றவள். இப்போ நமக்கு ஞானம் வந்து வளரணும் இந்த இடத்துல அப்படின்னா அதை வளர்றதுக்கு காரணம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஞானம்ன்றது முற்றே கிடையாது. இறைவனோட 2.5 கலக்கும் வரைக்கும் ஞானமானது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது இந்த இடத்துல. அப்போ அதை வளரணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. அதற்கு காரணமா இருக்கக்கூடியவ இங்க ராஜராஜேஸ்வரி தான். ஸோ அதான் கொம்பனை ஆளை. இப்போ நமக்கு ஞானம் வந்து இன்னைக்கும் நாளைக்கு ஒரு திருமந்திர பாடல் படிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் காரணம்? ராஜராஜேஸ்வரி தான். நான் படிச்சுட்டேன், எனக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சு, நானே விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய முட்டாள்தனம். ஏன்னா அவங்களுக்குள்ளத ஒரு விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் ராஜராஜேஸ்வரி உள்ளதுதான் அவ சொல்றா இந்த இடத்துல. அதைத்தான் சொல்றாரு இந்த இடத்துல கொம்பனை ஆளை அப்படின்னு. குவிமுளை மங்கையை அப்படிங்கிறது. இந்த இடத்துல குவிமுளை மங்கை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஞானத்தை கொடுக்குறா இல்லையா? கொடுக்கறது எப்படி கொடுக்குறாளா? அமிர்தம். குவிமுளை என்று சொல்லப்படுது இந்த இடத்துல அமிர்தத்தை கொடுப்பதை குறிக்கிறது. ஞானத்தை வளர்க்குறா இல்லையா? ஸோ ஒரு பொருள் வளரணும்னா அதற்கு ஒரு பொருள் தேவை இல்லையா? எரியறதுக்கு என்ன தேவைற மாதிரி ஞானத்தை வளர்க்கறதுக்கு இந்த இடத்துல அமிர்தமானது தேவை. அதுதான் இந்த இடத்துல குவிமுளை மங்கையை. குவிமுளைன்னு சொல்லப்படுறது அமிர்தத்தினுடைய மொத்த டேங்க் அவ தான் வச்சிருக்கா இந்த இடத்துல. அமிர்தம் மொத்த அளவு அவ தான் இருக்கா. அடுத்து வம்பவில் கோதையை வானவில் நாடியை அப்படிங்கிறது. ஸோ வம்புனா மனம். ஸோ மனத்தை கமழுகின்ற வாசனையை கொடுக்கின்ற கோதை இந்த இடத்துல இறைவி. அவ வானவீர் நாடியை அப்படிங்கிறது. வானவீர்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை கொடுக்குது. இந்த தேவர்களை என்ன பண்றாங்களாம் இந்த இடத்துல? அவளை தேடுறாங்களாம். அம்மா எனக்கு ஞானத்தை கொடுங்கம்மா,
எனக்கு அந்த அமிர்தத்தை கொடுங்க, மொத்த அமிர்தத்தை நீங்க தான் வச்சிருக்கிறீங்க, எனக்கு அந்த அமிர்தத்தையும் கொடுங்க, ஞானத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க தேடி வராங்களா. நாடிதல்னா தேடுதல், தேடி செல்றாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு செம்பவள திருமேனி சிறுமியை அப்படிங்கிறார். ஸோ யார் அவரை தேடுறாங்களோ, தேவர்கள் தேடுறாங்க இல்லையா, ஞானம் வேணும் அமிர்தம் வேணும்னு சொல்லி தேடுறாங்க இல்லையா, தேடுறவங்களுக்கு செம்பவள திருமேனி சிறுமியை அவ என்ன பண்றலாம், ஒரு சிறுமி ரூபத்துல நிக்கிறாளாம். நிற்கும் போது அவள் எப்படி இருக்கலாம், செம்பவளம், செம்பவளத்தின் நிறத்தை கொண்டு அவள் இருக்கிறாள். செம்பவள நிறம் எதை குறிக்கும் அப்படின்னா அன்பினுடைய அருளினுடைய நிறத்தை குறிக்கும். ஸோ அவ நிக்கிறான். இப்போ ராஜராஜேஸ்வரி நம்ம முன்னாடி நின்னான்னா இப்படி அன்பின் உருவமா அருளின் உருவம் சின்ன தன்மையில நிக்கிறான். ஏன் சிறுமியா நிக்கிறான்னா அவளுடைய சக்தியை இந்த உடம்பால தாங்க முடியும். அவன் ஞானத்தை மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு அவ தயாரா இருக்கா, வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை இந்த இடத்துல. அதனால என்ன பண்றா, சிறுமியை அப்படிங்கிறாரு. ஸோ சிறுமின்னா என்ன, கொஞ்சமா கொடுக்குறா இந்த இடத்துல அமிர்தத்தை, ஞானத்தை கொஞ்சமா கொடுக்குறா. கொடுக்க எப்படி கொடுக்குறா, அன்போடு கொடுக்குறா. அதான் செம்பவள திருமேனி சிறுமியை. நம்பி என்னுள்ளே நயந்து வைத்தேனே அப்படிங்கிறார். ஸோ சிறுமி நிக்கிறா இல்லையா, அவ நம்பி என்னுள்ளேங்கிறாரு. என்ன பண்றாங்க இந்த இடத்துல, இந்த சிறுமியா இருக்கக்கூடிய இறை சக்தி கிட்ட மொத்த அமிர்தமும் இருக்கு, மொத்த ஞானமும் இருக்கு, அவ எப்படியாவது எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில என்ன பண்றது, அவளை தனக்குள்ளே வைத்தல். தனக்குள்ளே வைத்தல்னா இந்த இடத்துல அவளை சிந்தித்து கொண்டே இருத்தல். இந்த இடத்துல நயந்துன்றது பணிவு. பணிவோடு என்ன பண்றாங்க, அவளை உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வச்சு அவளை சிந்தித்து கொண்டே இருத்தல். அப்படி இருந்தோம் அப்படின்னா அவ என்ன பண்றா, இந்த இடத்துல அந்த ஞானத்தை கொடுக்கும். இதான் அந்த 4வது அடிக்கான பொருள். இப்போ 4 அடிக்குன்னு சேர்த்து பொருள் பார்த்தா ஒரு ஓமையா சொல்ற ராஜராஜேஸ்வரி என்ன செய்யறான்றத அழகான ஒரு 4 அடியில ஓமையா சொல்லிட்டாரு. அவ ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், அமிர்தத்தை முழுமையாக வைத்திருக்கக்கூடியவள், அவளை தேவர்களே நாடி செல்கிறார்கள். ஏன்னா ஞானத்தையும் அமிர்தத்தையும் அவ தான் வச்சிருக்கா, அவட்ட தேவர்களே நாடி செல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜராஜேஸ்வரிய நம்ம வணங்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அவ என்ன பண்றா, அருளையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய சிறு அளவாக முதல்ல நமக்கு கொடுக்குறான், முதல் ஆரம்பத்துல. ஆக இந்த சக்தி இவ்வளவு சக்தியா இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அவளை மனதிற்குள்ளே வைத்து அவளை வழிபடும் பொழுது, விருப்ப தெய்வமும் வைத்து வழிபடும் பொழுது இந்த இடத்துல அவ என்ன பண்றா, அப்ப தகுதி வளருது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வளர 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 அவளும் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்ப சிறுமியானவா அப்படியே வளருவா. அப்பதான் ராஜேஸ்வரியுடைய முழுமையான உருவம் தெரியும். இப்ப சிறுமி ராஜேஸ்வரியா இருக்கவ ஒரு பெரிய முழுமையான ராஜேஸ்வரியா இந்த இடத்துல காட்சி கொடுத்து முழுமையான ஞானத்தையும் கொடுத்து முக்தி விடுதலையும் கொடுப்பாள். இதுதான் அந்த பாடலுடைய பொருள். நன்றி. நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஐயாவுடைய தொன்று பாராட்டக்கூடியது. இன்றைக்கும் அவர் தளத்தை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அவருக்காக ஒரு தியான மண்டபம் கட்டி வருகின்றார். கூடிய விரைவில் அவரும் சிறப்பாக அதை திறப்பு செய்ய எல்லாம் உள்ள திருமலை அருள்பாலிப்பார் என்று வேண்டிக் கொண்டு அர்த்தனர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இல்ல, இன்னும் நேரம் இருக்கு. யாராவது சரவணன் சார்ட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைவு, அதாவது அபிராமி அந்தாதி 11வது பாடல் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது சரவணன் சார்ட்ட கேட்கணுமா? சரி சரி, ரைட். யாரும் கேட்கல. இன்றைக்கு நம்ம ஓதக்கூடிய பாடல் அபிராமி அந்தாதி 11வது பாட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நூலை எடுத்து அந்த பக்கத்தை தேடி 1058வது பாட்டு எங்க இருக்கு அப்படின்னு தேடி படிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த பாட்டை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம எங்கேயாவது நடக்கும்போது ஏதாவது வேலை செய்யும்போது கூட அதை நினச்சிக்கிட்டே வேலை செய்யறதுங்கிறது, நம்ம செய்கிற செயல் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது. இது ரொம்ப எளிமையாக மனப்பாடம் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் தான் அந்த திருமந்திரமே அமைஞ்சிருக்கு. முதல் வரி கொம்பனையாள் அப்படிங்கிறது, 2வது வரி வம்பவிழ், 3வது வரி செம்பவளம்,
4வது வரி நம்பி அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தைகளை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கா அப்படியே ஈஸியா இந்த பாடலே வந்து மனசுல நின்றுடும். அதனால இந்த பாடல் மனசுல நின்று நம்ம அடிக்கடி இதை வந்து நீல நினைந்து அடியேன் வர சுந்தரர் பெருமான். அதனால நீல நினைப்பதற்கு இந்த பாடல் வந்து மனசுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் ஒரு மனப்பாட பகுதியா எடுத்து, ஆனா பரீட்சை எழுதி மறந்துடும், அது மாதிரி மறக்காம இருந்தா அந்த சத்தினி பாதம் வாய்க்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான 11வது பாடல் அபிராமி அந்தாதியோட 11வது பாடல். ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கன்னியதே. ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கன்னியதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. வந்த பெரியவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.